கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பொண்ணுமே தான் புருஷனோட சண்டை வந்தா முதல்ல அவங்க போற இடம் அவங்களுடைய பிறந்த வீடு. இங்கேயுமே யமுனா அப்படின்ற மாதிரி ஒரு திருமணமாகி கிட்டத்தட்ட 10-12 வருஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க தான் கணவரோட சண்டை போட்டு இதுக்கு மேல அவரோட வாழவே முடியாதுன்னு சொல்லி தான் பொண்ணோடையும் தான் மாமியாரோடையும் தன்னோட பிறந்த வீட்டுக்கு வராங்க. தான் அப்பா அம்மா கிட்டையும் இதுக்கப்புறம் நான் இங்கேயே தான் இருக்க போறேன்னு சொல்றாங்க. ஆனா அது அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலைங்க. எப்படி புருஷன் இல்லாம ஒரு பொண்ணு தனியா வாழ முடியும் அப்படின்னு பல்வேறு விதத்துல நம்ம ஹீரோயினை சோதிக்கிறாங்க. புகுந்த வீட்டுல கஷ்டம் இருக்குன்னு சொல்லிதான் நம்ம ஹீரோயின் இப்போ பிறந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி அங்கேயும் அவங்களுக்கு பல கஷ்டங்களும் பல அவமானங்களும் வந்து சேருது. அதெல்லாம் என்ன, முக்கியமா ஹீரோயின் தன்னோட மாமியாரோட தான் பிறந்த வீட்டுக்கு வந்ததுக்கு என்ன காரணம், அவங்க கணவர் என்ன பண்ணாரு அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில ரொம்ப விறுவிறுப்பாவே பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வெல்கம் ஓம் அப்படின்ற மாதிரி 2019 வந்த ஒரு படத்தை தாங்க பார்க்க போறோம். படம் ஹிந்தியில மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. இதோ இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட பேரு தான் யமுனா. கிட்டத்தட்ட 10-12 வருஷமா திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்க நல்லா படிச்சிருந்தாலும் படிப்புக்கான எந்த வேலையும் பார்க்காம ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து வீட்டுல பெருக்கிறது, சமையல் செய்யறது, கணவருக்கு சேவை செய்யறதே ஒரு வேலையா அவங்க வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு கட்டத்தை தான் அவங்க கணவரோட அவங்களுக்கு ஒரு பயங்கரமான சண்டை ஏற்படுதுங்க. அந்த சண்டைக்கு பிறகு இதுக்கப்புறம் இவருக்கு நம்ம சேவை செஞ்சு ஒரு அடிமையா வாழ்றது போதும், நம்மளோட வாழ்க்கையை இதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கணும், நமக்கு நம்ம சுயமரியாதை தான் முக்கியம்னு சொல்லி அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியேறணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம யமுனாக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க, பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி யமுனா வீட்டுல ஒரு மாமியார் இருப்பாங்க. ரொம்ப வயசானவங்க அப்படின்றதுனால யமுனா தான் அவங்க மாமியார முழுக்க முழுக்க பாத்துப்பாங்க. அன்னைக்கு காலையிலயுமே தன்னோட பொண்ணை பள்ளிக்கு அனுப்பிட்டு ராத்திரி பள்ளி முடிஞ்சு வரப்போ ஆயா வீட்டுக்கு வந்துருமான்ற மாதிரியும் சொல்லி அனுப்புறாங்க. இப்ப யமுனாவும் அப்படியே பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்க்க அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு வராங்க. ஆன்ட்டி, இன்னைக்கு வீட்டு வேலைக்காரங்க உங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல யமுனாக்கு அங்க ஒரு மாதிரி ஆகுதுங்க. ஏன்னா யமுனாவோட மாமியார் வயசானவங்கன்னு சொல்லிருப்போம் பாத்தீங்களா, அப்படி அவங்கள குளிப்பாட்டி விடுறதுக்கும் அவங்களுக்கு சமையல் செய்யறதுக்கும் ஒரு வேலைக்காரி வச்சிருப்பாங்க. அவங்க தான் இப்போ வேலைக்கு வரல அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு கிட்ட சொல்லி விட்டுருக்காங்க போல. என்னடா நம்மளே இந்த வீட்டை விட்டு இப்போ கோச்சிக்கிட்டு கிளம்புறோம், நம்ம புருஷன் வேற இப்போ ஊருக்கு போயிட்டாரு, வீட்டுல மாமியாரை எப்படி தனியா விட்டு போறதுன்னு சொல்லி யமுனா நிறைய யோசிக்கிறாங்க. அப்பதான் தான் மாமியார் கிட்ட வந்து நீங்களும் என் கூடயே வந்துடுறீங்களான்ற மாதிரி கேட்க அவங்களும் சரின்ற மாதிரி தலையாட்ட அப்படி தன்னோட மாமியாரை கூப்பிட்டுக்கிட்டோம் லக்கேஜ் எல்லாம் பேக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம யமுனா அவங்களோட புகுந்த வீட்டுல இருந்து தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இன்னும் யமுனாவோட வீட்டுல இவங்க தான் புருஷனோட சண்டை போட்டுதான் இங்க வந்தாங்கன்ற மாதிரிலாம் தெரியாதுங்க. என்ன பொண்ணு காலங்காத்தால லக்கேஜோட கிளம்பி வந்திருக்கான்னு சொல்லி ஹீரோயினுடைய அப்பாவும் அம்மாவும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மது அப்படின்ற மாதிரி ஒரு தங்கச்சியும் பிரதீப் அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணனும் இருப்பான். ஹீரோயின் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் அப்பா எவ்வளவு ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்கிறாரோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினுடைய அண்ணனும் முடிவு எடுக்கணுங்க. அப்படி அந்த அண்ணன் இப்போ அமெரிக்கால வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த வேலையில தான் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வர அவங்க அப்பா அம்மாவும் வந்து லக்கேஜ் எல்லாம் கீழே இறக்கி வைக்கிறாங்க. கூட ஹீரோயின் தங்கச்சி மதுவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. என்னமா லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க, ரெண்டு பேரும் எங்கன்னா ஊருக்கு போற வழியில அப்படியே வந்துட்டீங்களா, இல்ல ஊருக்கு போயிட்டு நேரம் இங்க வரீங்களா, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினும் எப்படி சொல்றதுன்னு தெரியாம கண் கலங்கிக்கிட்டு நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் இங்க தான் இருக்க போறேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி அவங்க சொன்னதுமே அங்க மூஞ்சே மாறுதுங்க. இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, வீட்டை விட்டு வந்துட்டாளா, புருஷனை பிரிஞ்சிட்டாளா அப்படின்னு அவங்க யாராலையுமே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்ப ஹீரோயினுக்கு தங்கச்சி இருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா மது, அவங்களுடைய ரூம்லயும் நம்ம ஹீரோயின் அவங்க லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. மொத்தம் நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல 3 ரூம் இருக்கோங்க. ஒன்னு அவங்க தங்கச்சி ரூம், இன்னொன்னு அவங்க அண்ணன் பிரதீப்போட ரூம். வெளிநாட்டுக்கு போயிருக்கிறதுனால அந்த ரூம் யூசேஜே இல்லாம பையன் ரூம், யாரும் உள்ள நுழைய கூடாதுன்ற மாதிரி அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரூம்ல அவங்க அப்பாவும் அம்மாவும் இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் கிட்டயும் அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ண போற, அப்போ உண்மையாலே அவனை டைவர்ஸ் பண்ண போறியா, 12 வருஷமா குடும்பம் நடத்திருக்க, உன் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லாமே அவனோட பேர்ல தான் ஜாயிண்ட்ல இருக்கு, அதை எல்லாத்தையும் நீ எப்படி விட்டுட்டு வர போறன்ற மாதிரி நிறைய கொஸ்டின் எழுப்புறாங்க. ஒரு 2-3 வாரம் வேணா நீங்க இரு, ஆனா ஒரு பொண்ணு புருஷனை விட்டுட்டு இப்படி பிறந்த வீட்டுக்கே வந்து வாழ்ந்தா அவளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க புருஷன் என்ன சொன்னாலும் பரவாயில்லமா, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் அவனோட வாழ்ந்துடு அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறாங்க.
நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சு தன்னோட தாத்தா பாட்டி வீட்டுக்கும் வராங்க. பேத்திக்கிட்டயும் அவங்க பாசமா பேசுறாங்க. எப்பவுமே அம்மா ஊருக்கு போறேன்னு சொல்லிதான் இங்க வருவாங்க, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்காங்க, நாங்கெல்லாம் ஊருக்கு போறோமா அப்படின்ற மாதிரி கேட்க, பாட்டியும் இல்ல கொஞ்ச நாள் இங்க நீங்க தங்க போறீங்க, உனக்கு பிடிச்ச கேசரி செய்யறேன் அப்படின்ற மாதிரி தான் பேத்திக்கும் பிடிச்ச சமையல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய தங்கச்சி மது இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அக்கா இப்படி வந்து தன்னோட ரூம்ல உட்காந்து இருக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்கலைங்க. அவங்க வேற அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட இன்னைக்கு சினிமாக்கு போலான்னு வேற பிளான் பண்ணிருக்காங்க போல. அப்படி அங்கேயும் கிளம்பிட்டு தன்னுடைய அம்மா கிட்ட வந்து, நான் வரத்துக்குள்ள அக்காவை இந்த லக்கேஜ் எல்லாம் கிளீன் பண்ணி ஓரமா வைக்க சொல்லு, என் ரூமையே நாஸ்டி பண்ணி வச்சிருக்கா, அப்புறம் அக்காவோட மாமியாரை வேற கூட்டு வந்திருக்கால, அவங்களையும் என்னோட ரூம்ல எதனா படுக்க வச்சுக்க போறா, அவங்கள எதனா ஹால் ஓரத்துல உட்காரவை, ஏமா அக்கா அப்படி வந்து உசுர வாங்குறா, என்னால ஃப்ரீயா கூட இருக்க முடியல அப்படின்ற மாதிரி அங்கத்தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு போக, அங்க ஹீரோயினோட அம்மாக்குமே தன்னோட அக்காவையே இவ இப்படி பேசுறாளே அப்படின்ற ஒரு வருத்தம் ஏற்படுது. அதே மாதிரி வீட்டுல வேற ஆல்ரெடி கொஞ்சம் கலவரம், ஹீரோயின் வேற இப்பதானே கோச்சிட்டு வந்திருக்காங்க, அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில பேசணும்னு சொல்லி ஹீரோயினுடைய அப்பாவும் அம்மாவும் அவங்க பேத்திய இப்ப வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்காங்களே படத்துக்கு, இந்த மது அவங்க கூடயே கூட்டிட்டு போக சொல்றாங்க. நானே என் பாய் ஃப்ரெண்டோட வெளியே போறேன், இதுல அக்கா பொண்ணை வேற கூட்டு போனோமான்னு சொல்லி சினுங்கிக்கிட்டே அங்க அந்த சின்ன பொண்ணையும் இந்த மது சினிமாக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்தா அந்த மதுவோட காதலன் வேற நம்மளே எப்பனா தனியா இருக்கிறதுக்கு தான் இந்த சினிமா ஹாலுக்கெல்லாம் வரோம், இங்கேயே இந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி எரிஞ்சு விளையாடுறாங்க. அப்படி அந்த இடத்துல அந்த சின்ன பொண்ணுக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஓரத்துல உட்கார வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் இந்த சின்ன பொண்ணுக்குமே பயங்கர ஹர்ட்டிங்கா இருக்குங்க. இப்ப ராத்திரி மறுபடியும் உங்க ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடுறாங்க. மறுபடியும் தான் பொண்ணு யமுனா கிட்ட அவங்க அப்பா அம்மா இன்னும் 2-3 வாட்டி யோசிமா, ஏன்னா உன்னால காலத்துக்கும் இங்க இருக்க முடியாது, கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன், கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் உங்க புருஷனுக்கு கால் பண்ணி பேசணும், அவரு உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதா சொல்றாரு, அவர் லைன்ல தான் இருக்காரு, போய் பேசுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யமுனாக்கு கோவம் வருது, நானே அவன் வேணான்னு சொல்லி தான் வந்திருக்கேன், அவனுக்கு எதுக்கு போன் பண்ணீங்கன்னு சொல்லி இப்ப அந்த போனையும் எடுக்க, கால்ல ஒரு கணவரும் நீ போன எதுக்கு எங்க அம்மாவையும் கூட்டு போனன்ற மாதிரி கேட்க, நீங்களே வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எப்பனாதான் வீட்டுக்கு வரீங்க, உங்களுக்கு பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே நேரம் இல்ல, இல்ல உங்க அம்மாவை எப்படி பாத்துப்பீங்க, இத்தனை வருஷமா உங்க அம்மாவை நான் தானே பாத்துக்கிட்டேன், அப்படி நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறமும் நானே பாத்துக்கிறேன், போனை வைங்க அப்படின்ற மாதிரியும் கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோயினுக்குமே தான் பிறந்த வீட்டுக்கு வந்தது தான் வீட்டுல இருக்கவங்களுக்கே பிடிக்கலன்ற மாதிரி கொஞ்சம் உணர்றாங்க. அதனால உங்க தங்கச்சி மதுவுடைய ரூம்ல தானே இவங்க இருக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க, அதனால ஹால்ல வந்து படுத்துக்கிறாங்க. தன்னோட மாமியாரையும் ஹால்ல இருக்க சோஃபால படுக்க வைக்கிறாங்க. தான் அம்மா கிட்டயும் தயங்கிக்கிட்டே, அண்ணன் பிரதீப் தான் வெளிநாட்டுல இருக்காருல, அவரோட ரூம் எனக்கு கொடுக்கலாம்ல, அங்க நான் இருந்துப்பேனே அப்படின்ற மாதிரி கேட்க, இது உனக்காக ஒரு ஆம்பளை பையனுடைய ரூமை உனக்கு கொடுக்கறதா, அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி மறுக்கிறாங்க. ஒரு வீட்டுல ஆம்பளையா தான் பிறக்கணும் போல இருக்கு, அப்பதான் மரியாதைன்ற மாதிரியும் ஹீரோயின் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருதுங்க. இப்ப அந்த ராத்திரியுமே ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக நம்ம ஹீரோயினோட தங்கச்சி மது ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலி மது ஒரு ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க. அப்படி ஒரு கேமராமேனோட சேர்ந்துகிட்டு அந்த பார்ட்டியில சில இளைஞர்கள் போதை மருந்து எடுத்துக்கிறது, அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போலீஸ் கிட்டயே மாட்டி விடுறாங்க. அப்படி இவங்க ரொம்ப தைரியமா இந்த வேலையை பண்ணதுக்காக போலீஸ்காரங்களே இவங்களை பாராட்டுறாங்க. அடுத்த நாள் நியூஸ்லயும் இந்த செய்தி வருதுங்க. இதையெல்லாம் பண்ணிட்டு லேட் நைட் நம்ம மது தான் வீடு திரும்ப அக்கா தான் வந்து கதவை திறக்கிறாங்க. அந்த பார்ட்டியில இந்த மது வேற லைட்டா குடிச்சிருப்பாங்க போல. ஏன் மது இப்படி குடிச்சதுதான் வரணுமா, அதுவும் வேற ஏதோ ஒரு பையனோட வந்து இறங்குற, நீ வேலை பாரு, தப்பு சொல்லல, நான் ராத்திரியில இப்படி குடிச்சிட்டு வீட்டுக்கு வராதுன்னு சொல்ல, ஆனா அங்க தங்கச்சி மதுக்கும் பயங்கர கோவம் வருது. ஓசி சோறு, உங்ககிட்ட நான் இதெல்லாம் கேட்டேனா, சும்மா எதனா ஒண்ணு சொல்லிட்டு இருக்காத, வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலா பேசிட்டு போய் உட்காடுறாங்க. இதுவும் ஹீரோயினை பயங்கர ஹர்ட் பண்ணுது. அப்படி ஒரு வேலையில தான் அடுத்த நாள் காலையிலயுமே நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு சுரேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வராரு. இவர் யாருன்னா நம்ம ஹீரோயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. இப்ப ஹீரோயினுக்கு இப்படி ஆனதெல்லாம் கேள்விப்பட்டு தான் அவரோட வேலையை விட்டுட்டு மும்பைல இருந்து இப்போ ஹீரோயின் பூனேல தான் இருப்பாங்க, அங்க வந்திருக்காரு. என்ன ஏதோ வேலை தேடிட்டு இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு டூர் ஏஜென்சில வேலை இருக்கு, நீ போய் பாக்குறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க அவங்களுமே சம்மதிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையிலயுமே ஹீரோயினை நேத்து ராத்திரி ரொம்ப தரக்குறைவா பேசிட்டோன்னு சொல்லி அவங்க தங்கச்சி கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. தான் அக்கா கிட்டையும் வந்து அப்படி பேசினதுக்காக மன்னிப்பு கேக்குறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு அந்த நாள் காலையில இன்னொரு வேலையும் இருக்குங்க. அவங்க மாமியார கூட்டு வந்திருப்பாங்கல்ல, அப்படி அவங்க மாமியார காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு பாத்ரூமுக்கு கூட்டு போயிட்டு குளிப்பாட்டி விடுறதும் நம்ம ஹீரோயினுடைய வேலை தாங்க. பாருங்க எவ்வளவு வேலை பாக்குறாங்க, எவ்வளவு தியாகத்தோட வாழ்றாங்க. ஆனா இவங்கள தாங்க ரெண்டு வீட்லயும் ஒவ்வொரு சைடு பந்தாடிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம ஹீரோயினுடைய நண்பன் அந்த சுரேஷும் கவனிச்சுக்கிட்டே இருக்க, சரி நம்ம 2 பேரும் கிளம்பலாமா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறாரு. அப்படி இந்த சுரேஷோட நம்ம ஹீரோயின் அந்த வேலையை தேடி போறதையும் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் அம்மாவும் கவனிக்க அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஓ, இதனால்தான் பொண்ணு அவ புருஷனை விட்டு வந்தாளான்ற மாதிரியும் கொஞ்சம் நக்கலா பாக்குறாங்க. இப்ப சுரேஷோட போகும்போதும் ஹீரோயின் நிறைய விஷயங்கள் மனசு விட்டு பேசுறாங்க. தான் கணவரோட நடந்த சண்டைகள், அவர் பண்ண கொடுமைகளை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இப்ப அந்த டூர் ஏஜென்சிலையும் வந்து நம்ம
நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ரெசியூமை கொடுக்க சுரேஷுடைய காரை ரோட்லயே பார்க் பண்ணிட்டு போயிருப்பாருங்க. அந்த காரை வேற போலீஸ்காரங்க தோ பண்ணிட்டு போயிடுறாங்க. எப்படியோ ஸ்டேஷனுக்குலாம் வந்து அங்க அந்த போலீஸ்கார கிட்ட கெஞ்சி அவரை கரெக்ட் பண்ணி சுரேஷும் தான் காரை திரும்பி போயிடுறாரு. இதெல்லாம் அங்க பயங்கர காமெடியா காமிக்க அதுல நம்ம சுரேஷ் மேல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி காமிக்கிறாங்க. முக்கியமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் சுரேஷ் கூட இருக்கும் போது தான் ஓரளவுக்கு சிரிக்கிறாங்க. நம்ம சுரேஷுக்குமே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. கிட்டத்தட்ட 96 படத்துல வர நம்ம விஜய் சேதுபதி ஜானுவை எப்படி பாப்பாரோ அப்படிதான் இந்த சுரேஷ் நம்ம ஹீரோயினையும் பாப்பாரு. ஆனா திருமணம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஒரு சின்ன இடைவேளை மட்டும் இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால ஒரு நண்பர்களா அந்த நாள் அவங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பொருட்கள் சிலது தான் புருஷன் வீட்டுல இருக்கு, அதை எடுக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. என் புருஷன் வீட்டுடைய சாவி என்கிட்ட ஒண்ணு இருக்கு, அது என் வீட்டுல வச்சிருக்க, போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி தான் வீடு திரும்ப அங்க நம்ம ஹீரோயினுடைய அத்தை ஊர்ல இருந்து வந்திருக்காங்க போல. அப்படி அவங்களும் இந்த சுரேஷோட நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டு வரதும் தான் புருஷன் கூட சண்டை போட்டு வந்ததும் கேள்விப்படுறாங்க. அவங்களுக்கு பயங்கர கோவம் வருதுங்க. அங்க உட்கார வச்சு நம்ம ஹீரோயினுக்கு நிறைய அட்வைஸ் பண்றாங்க. மனசுன்றது அப்பப்ப தாவதான் செய்யும். உனக்கு வேற யார் மேலாம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம், உன் புருஷன் மேல கோவம் வந்திருக்கலாம், ஆனா அதுக்காகலாம் புருஷனை விடக்கூடாது, அதெல்லாம் ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகு இல்லைன்ற மாதிரி ஒரு பொண்ணுடைய கேரக்டரை பத்தி அவங்க தப்பா பேசிக்கிட்டு இருக்க. அது வரைக்கும் நம்ம ஹீரோயினை ரொம்ப தப்பாவும் அவங்க புருஷனோட சேர சொல்லி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஆனா இப்பதான் பொண்ணை வேற ஒருத்தவங்க இப்படிலாம் தப்பா பேசுறத பார்த்து அவங்களுக்கு கோவம் வருதுங்க. இவங்க எப்படி என் பொண்ணை தப்பா பேசுறான்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோயினையும் நீ வந்த வேலையை பாருமா, நீ சுரேஷோட கிளம்புமா அப்படின்னு அவங்களை கிளம்ப வச்சுட்டு அங்க வந்த அந்த அத்தை கிட்டையும் உங்க வேலையை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இப்ப ஹீரோயினோட அம்மாவே அங்க சொல்றாங்க. ஹீரோயின் அவங்க கணவர் வீட்டு சாவியை எடுத்துட்டு வந்து இப்ப அவங்க கணவர் வீட்டை திறக்கலான்னு பார்க்க, ஆனா அந்த சாவி திறக்க முடியலைங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் விட்டுட்டு போனாங்கல்ல, அதுல அவங்க கணவருக்கு கோவம் வந்து தன்னோட வீட்டு பூட்டையே அவரு மாத்திருக்காரு போல. இப்போ இவங்களும் அந்த வீட்டுல சாவி செய்யறவனை கூப்பிட்டு ஒரு புது சாவி செஞ்சோம் அந்த வீட்டை திறக்கிறாங்க. அந்த வீடே அங்க அலங்கோலமா இருக்குங்க. சுரேஷுக்கும் அங்க ஒரு முக்கியமான வேலை வந்ததுனால நீ அந்த வேலையை போய் முடிச்சிட்டு வந்துரு, அதுக்குள்ள நான் என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லியும் சுரேஷ் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் தான் புருஷனோட இருந்த இந்த வீட்டை அப்படியே சுத்தி பாக்குறாங்க. அவங்களுக்கு பயங்கர எமோஷனா இருக்குங்க. இந்த இடத்த நம்ம எப்படி விட்டு வர போறோம் அப்படின்னு யோசிச்சு கடைசியா தான் வாழ்ந்த வீட்லயும் சுத்தமா இல்லையேன்ற மாதிரி நினைச்சு அந்த வீட்டை சுத்தம் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல அழகா அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு கதவுலையும் என் மேல இருக்கிற அசுத்தத்தை நான் சுத்தம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையிலயும் சரி இந்த வீடு பக்கமும் சரி நான் வரமாட்டேன்ற ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே வேளையில ஹீரோயினுடைய தங்கச்சியும் தன்னோட பாய் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கும் போதோ அவங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன இன்னைக்கும் அக்கா பொண்ணா கூட்டிட்டு வரலையா, நேத்து கூட்டிட்டு வந்து ஓவரா பண்ற, அது இல்லாம நேத்து ராத்திரி ஏதோ பார்ட்டியில போயிட்டு ஒரு பையனோட சேர்ந்து ஏதோ வேலை பாத்தியாமே, இதெல்லாம் எதுக்கு பண்ற, என்கிட்ட பர்மிஷன் வாங்கி இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப கட்டுப்படுத்துற மாதிரி நம்ம மதுக்கிட்டையும் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் மதுக்குமே தான் அக்கா பத்தி ஒரு நினைப்பு வருது. நம்ம இந்த பையனை காதலிக்க தான் செய்யறோம், ஆனா காதலனே நம்ம கிட்ட இப்படி ஓவர் ஷேடோ பண்ற மாதிரியும் நம்மள கட்டுப்படுத்துற மாதிரியும் பேசுறப்போ நம்மளுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகுது. அப்ப நம்ம அக்கா 12 வருஷமா அவங்க கணவரோட இதே பிரச்சனையை தானே சந்திச்சிருப்பாங்க. அப்ப அவ மனசு எப்படியெல்லாம் பாடாப்பட்டிருக்கோம், அவளை போய் நம்ம வீட்டுல இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டோமேன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இங்க ஹீரோயினுமே நம்ம சுரேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட வந்து எனக்கு எதுனா ஒரு வீட்டை மட்டும் ரெண்டுக்கு எடுத்து கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்க, ஏன் உங்க வீடு தான் இருக்குல்ல அங்க தங்க வேண்டியதானன்ற மாதிரி சுரேஷ் சொல்றாரு. அங்க ஒரு ரூம் இருக்குடா, அந்த ரூமை கூட எனக்கு கொடுக்க மாட்டாங்க, என் புகுந்த வீட்டுல எப்படி இருந்தனோ அதே தான் பிறந்த வீட்லயும் இருக்கேன், ஒரு சுயமரியாதைக்காக தான் நாங்க இருந்து வெளியே வந்தேன், இப்போ இங்க சுயமரியாதை இல்லாம என்னால இருக்க முடியல, ஒரு புதுசா ஒரு வீடு எடுத்துட்டேன்னா நானு என் பொண்ணு என் மாமியார் 3 பேரும் எங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துப்போம், அது எனக்கு போதும்ன்ற மாதிரி சொல்ல இந்த சுரேஷுமே சீக்கிரமாவே ஒரு வீட்டை பார்த்து உனக்கு கொடுக்குறேன்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு ஒரு மாலுக்கு வராங்க. அங்கேயுமே தன்னோட பொண்ணுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல இதுக்கப்புறம் நீ அப்பாவோடையோ அம்மாவோடையோ சேர்ந்து வாழ முடியாது, இதுக்கப்புறம் அம்மாவோட மட்டும்தான் நீ தனியா வாழ முடியும்ன்ற மாதிரி சொல்ல, பரவாயில்லம்மா நம்ம வீட்லயும் சந்தோஷமா தானே இருக்கு, அதான் பாட்டி இருக்காங்க, தாத்தா இருக்காரு, மது சித்தி கூட இருக்கா, அது போதுமானு சொல்ல, இல்லம்மா அவங்களோட கூட சேர்ந்து வாழ முடியாது, நம்ம தனியா தான் வாழணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. நீங்க என்ன ஸ்கூல்ல தான் மாத்திட்டே இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா ஃபேமிலிய கூட மாத்துறீங்களேன்ற மாதிரி அங்க அவங்க ஃபீல் பண்ண. இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் தான் பொண்ணோட வீடு திரும்புறாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்குங்க. நம்ம ஹீரோயினுடைய மாமியார் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க திடீர்னு காணாம போயிடுறாங்க. ஹீரோயினோட அம்மா அப்பாவோ இந்த விஷயத்த பதறி போய் சொல்ல, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு மறதி நோய் வேற இருக்கு, காணாம போயிட்டாங்கன்னா வீட்டுல
இருந்து போகும்போது பார்க்க மாட்டீங்களா, உங்களை நம்பி விட்டுட்டு போனேன்னு சொல்லி இப்ப அந்த இடத்துல எல்லாருமே நம்ம ஹீரோயினோட மாமியார ரொம்ப தீவிரமா தேடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுடைய மாமியார் அந்த வீட்லயே கொல்லப்புறம் பக்கத்துல ஒரு இடத்துல உக்காந்துகிட்டு, எனக்கு நிம்மதியாவே இல்ல, என் மருமக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கா, என் மருமகளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவ கணவரும் புரிஞ்சுக்கல, அவ பிறந்த வீட்லயும் புரிஞ்சுக்கல, நானும் அவளுக்கு பாரமா இருக்கேன், அதான் ஒரு பஸ் ஏறி என் ஊருக்கு போலான்னு நினைச்சேன், என்னால இந்த வீட்டை விட்டே வெளியே போக முடியல, உடம்பு அவ்வளவு மோசமா இருக்குன்ற மாதிரியும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி கலங்கி போயிடுதுங்க. யாருமே புரிஞ்சுக்காத அவங்கள தான் மாமியார் புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. இப்ப தான் வீட்லயும் கூட்டு வந்து வச்சு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாரும் உங்க மேல பாசமா தான் இருக்குன்ற மாதிரியும் சமாதானப்படுத்துறாங்க. அப்ப பக்கத்துல ஹீரோயினுடைய அப்பா, அவங்க அம்மான்னு சொல்லி எல்லாரும் இருக்க, அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் அம்மாவும் அவங்க தங்கச்சியும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. நீ உன் புருஷனோட சண்டை போட்டு வந்த புதுசுல நான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன், ஆனா நீ எப்படி பார்த்தாலும் எங்களோட பொண்ணு தான், எங்களோட குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி அங்க இந்த பிரதீப் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயினோட அண்ணனோட ரூம், அந்த ரூமை திறந்து காமிக்கிறாங்க. அந்த ரூம்ல 2 நாளா வேலை நடக்குது போல. அப்படி அந்த ரூமே அலங்கரிச்சு நம்ம ஹீரோயினுக்காகவே டெக்கரேட் பண்ணி, இதுக்கப்புறம் இந்த ரூம்ல தான் நீ உன் பொண்ணோட இருக்க போற, ஓகேவான்னு சொல்ல ஹீரோயினுக்கு அங்க சந்தோஷம் தாங்கலைங்க. ஒரு வழியா நம்ம அப்பா அம்மா நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்களே, இதுவே போதுன்ற மாதிரியும் சந்தோஷப்படுறாங்க. அட்லாஸ்ட் நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அமெரிக்கால இருந்து கால் பண்ண, நம்ம ஹீரோயினுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதே அவங்க அண்ணனாதாங்க இருக்கும், சின்ன வயசுலயே அவரு வெளிநாட்டுக்கு போயிட்டு காசு அனுப்புனதுனால தான் இப்ப இந்த குடும்பம் இப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கோம், அவரு என்ன சொல்ல போறாரோ அப்படின்ற ஒரு பயம் ஹீரோயினுக்குள்ள இருக்கோங்க. அண்ணனை பார்த்ததுமே ஹீரோயின் கண்ணீர் விட்டுறாங்க. ஆனா பதிலுக்கு அவருமே, இதுக்காகலாம் அழுகாத, நான் இந்த வீட்டுல இருந்திருந்தா நீ இந்த வீட்டுக்கு வரப்பவே உன்னை மதிச்சு உன்னை புரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை பார்த்திருந்திருப்பேன், இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல, நீ எப்பவுமே எங்க வீட்டோட ராணி தான். உனக்கு ஒண்ணு சொல்லவா, நானே அமெரிக்கால லிவிங்ல தான் இருக்கேன், நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட தான் நம்மளால இருக்க முடியும், பிடிக்காம நம்ம சுயமரியாதையை கெடுத்துக்கிட்டு நம்மளால வாழ முடியாது, அது ஒரு பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி. அப்படி உன் புருஷன் பிடிக்காம நீங்க வந்திருக்க, இது உன்னோட வீடு, நீ எப்ப வேணா வரலாம், எவ்வளவு நாள் வேணா தங்கலாம், எப்ப வேணா போகலாம். அப்பா அம்மா ஏதோ வருத்தத்துல தான் அப்படிலாம் பண்ணிருப்பாங்க, அண்ணன் நான் இருக்கேன்னு சொல்ல இதை கேட்ட அவங்க அப்பா அம்மாவும் கண் கலங்கி சந்தோஷப்படுறாங்க. கடைசியா அவங்க அண்ணனுமே ஒரு பொண்ணை எப்பவுமே பிறந்த வீட்டுல இருந்து கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் புகுந்த வீட்லயே தான் இருக்க போறா, அவ சாகுற வரைக்கும் அங்கதான் இருப்பான்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு வர பிரசாதமே கிடைச்சிருக்கு, எங்க வீட்டு மகாராணி இப்போ பிறந்த வீட்டுக்கே வந்துட்டா, அதனால வெல்கம் ஹோம் அப்படின்ற ஒரு போர்டையும் அவங்க அண்ணன் அமெரிக்கால இருந்து காட்டுறாரு. அதை பார்த்தும் ஹீரோயின் இன்னும் கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க. அப்படி ஹீரோயினை அவங்களோட பிறந்த வீட்டு குடும்பம் அங்க அணைச்சிக்க, அப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுதுங்க. சோ ஓவராலா ஒரு பொண்ணு திருமணத்துக்கு அப்புறம் அவ புகுந்த வீட்டுல சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்தாலும் அவளுக்கு மரியாதை இருக்காது அப்படின்றதுதான் இந்த படத்துல ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. அப்படி அவ சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்தாலும் அவ நம்ம வீட்டு பொண்ணு தான், அவளை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்ன்றத இந்த படத்துல ரொம்ப எமோஷனலா சொல்லியிருப்பாங்க. சோ பெண்கள் எல்லாரும் கண்டிப்பா இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்க. பார்க்க முடியலன்னா நம்ம கதையை கேக்குறீங்களே, அதுவே போதும். ஏன்னா படம் ஹிந்திலையும் குஜராத்திலையும் தான் அவைலபிளா இருக்குங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.